தொழுவத்துக்குள்ள ஆடு நான் வளர்க்குறேன், நான் அதுக்கு தீன் போடுறேன், எல்லாம் போடுறேன், அது நல்லா வளருது. இது மாத்திரம் என்ன செய்யாது, ஆட்டுக்கு போதாது. அது கொஞ்சம் வெளியில போய் காத்தோட்டமா என்ன செய்யணும், 4 இலையை கடிச்சிட்டு அது நான் சரியா வளர்த்திருந்தா அது திரும்பும். இந்த மாதிரி பொத்தி வச்செல்லாம் சபை நடத்தக்கூடாது. ஆமே, அது அந்த மாதிரி ஒரு தரிசனம் எனக்கு இல்லை. பொத்தி வச்சு வளர்க்குறது ஆராதனை இங்கே நம்ம ஆராதிக்கும் போது நம்ம கூடி ஆராதிப்போம். இல்லாத டைம்ல ஒரு நல்ல கூட்டம் நடந்தால் நானே பார்த்துட்டு இருக்கேன், போற ஒன்றும் சரியா நேற்று பார்த்தோன்னா ஒன்றும் அமையலை. ஆராதனை இல்லாத டைம்ல ஒரு நல்ல கூட்டங்கள், ஆவிக்குரிய கூட்டங்கள் நல்லது அமைஞ்சதுன்னா போய் நம்ம 4 இலையை கடிச்சு சாப்பிட்டு அது நமக்கு சத்து, அது நமக்கு தீங்கா இருக்குதுன்னு சொன்னா அங்கேயே நம்ம துப்பிட்டு வந்துடும். ஆமே, ஆலயத்தை பொறுத்த ஒரு பெரிய நோக்கம் இருக்கு. நான் என்ன எடுத்தாலும் சரி, நீங்க உங்களை எடுத்தாலும் சரி, நாங்களே இந்த ஆலயமா இருக்கோம், இல்லைன்னா உங்களோட குடும்பத்தை எடுத்தாலும் சரி, இல்லைன்றால் இந்த நம்ம கூடி இருக்கிற இந்த ஆலயத்தை எடுத்தாலும் சரி, நோக்கம் என்னன்னா உலகம் அறியாம இருக்கப்பா, அறியப்படுது. இவங்களை இதை விட்டுட்டு இந்த சபையில இருக்கிறாளா போன் அடிச்சு வாரியா, எனக்கு இந்த ஆராய்ச்சி வாரியா, ஐயோ அந்த சபை எப்படி இருக்குது, போயிடாத. இதான் மேட்டர். உதாரணத்துக்கு பாருங்க, லுசன்ல ஒரு 5000 பேர் இருப்பாங்களா தமிழாக்கள் கூட, 5000 பேர் இருப்பாங்க. இதுல ரசிக்கப்பட்டாக்கள் ஒரு 500 பேர் இருப்பாங்களா? இருப்பாங்களா? சும்மா வச்சு போடும், இருக்கிறாங்க 500 பேர் ரசிக்கப்பட்டு இருக்காங்க. சரி, அப்ப ரசிக்கப்படாதவனுக்கு எவ்வளவு பேர் இருக்கிறான் வெளியில? 4500. சுமார் கணக்கில 4500 பேர் ரசிக்கப்படாதவன் இருக்கிறான். இந்த 4500 பேரையும் விட்டுட்டு இந்த 500 பேருக்குள்ள ஒரே அவர் அடிச்சு இவரை கேட்கறது, இவர் அடிச்சு அவரை கேட்கறது. ஆண்டவருடைய நோக்கம், இந்த ஆலயத்துடைய நோக்கம், அவன் இந்த 4500 பேரும் அறியாம இருக்கிறானப்பா, நீ ஒளியா இருக்கிறாய், அவனுக்கு போய் என்ன செய், அத சொல்லு. அவன் அறியாமைக்குள்ள இருக்கிறான், அவனை சொல்லி என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆனா இங்க இந்த 500 பேருக்கு, 500 இல்லையா, நான் சுமார் என்ன செய்யறது, ஒரு கௌரவத்துக்காக 500 சொன்னது, ஒரு 100 இருக்காது. நீங்க எண்ணுங்க. இப்ப இது பார்த்தாதுக்கு லுசன்ல இப்ப சகல சபையும் வந்துட்டு எல்லா சபையிலையும் பண்ணுவோம், எத்தனை பேர் இருக்கு எண்ணி பார்த்தா 100 இருக்காது. இந்த 100க்குள்ளேயும் இருந்து நீ அங்க வாரியா, நீங்க வரட்டா, யோ யாரும் எங்கேயும் போக தேவையில்ல, நம்ம எல்லாரும் இந்த அறியாம இருக்கிற 4500க்குள்ளேயும் போவோம். இந்த பட்டணமே ரசிக்கப்பட்டுரும் ஐயா. இன்னும் 15-20 சபை வரட்டும், பரவாயில்ல. 5 குடும்பம் ஒரு சபையா பரவாயில்ல, 5 குடும்பம் வெளியில போ. அதை விட்டுட்டு சும்மா இங்க வா அங்க வா. சோ இதெல்லாம் ஏனென்றா இவங்கள் ஆண்டவர் அழைக்கல. முதலாவது நினைக்கிறேன்னா, ஒருவேளை அழைச்சிருந்தாலும் இவங்களுக்கு விளக்கலையோ என்னமோ, தரிசனம் இல்லையோ என்னமோ. ஆண்டவருடைய தரிசனம் அதுதான். ஸோ அதனாலதான் நான் இன்னொரு சேர்த்துக்கு குறித்து அதிக அக்கறை நான் காட்டுறது இல்லை. தவறா சரியான்ற எனக்கு தெரியாது. போகல அவங்க பின்மாற்றமா இருக்கிறாங்கன்னா ஓகே, காட்டலாம், விட்டுறக்கூடாது. போறவனுக்கு காட்ட தேவையில்லை. ஏனென்றா 4500, 600, 700 பேர் இருக்கிறான் பட்டணத்துல. ஆமே, இது ஒரு 5 குடும்பம் ரசிக்கப்படட்டும் ஐயா, வரட்டும். இங்க எவ்வளவு ஆண்டவர் நாம மகிமைப்படும். ஆமே. சோ இதுதான் பிரச்சனை. ஆமே, நம்ம வார்த்தையின் மேல கட்டப்படும் இந்த சபை. கர்த்தர் இந்த வீட்டை கட்டப்படும், அதாவது வார்த்தையில இந்த வீடு கட்டப்படும். ஆமே. கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, குமாரன் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள வல்லமுள்ள நாமத்தில் இந்த நேரத்தை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் போதித்து எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, வார்த்தைகளை ஆசீர்வதிங்க. வரத்திலிருந்து உங்களுடைய வார்த்தைகளை அனுப்பி கர்த்தர் இன்றைய நாளிலே எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை பகுதிக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல அந்தகாரத்தின் கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தில் கட்டி பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்படி நாங்கள் எடுத்துக்கொள்வோம். சங்கீத புத்தகம் 127வது அதிகாரம் 1 2 வாசிக்க கேட்போம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுறவர்களுடைய பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. இதனால நம்ம பொதுவாய் ஒரு வார்த்தையை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒரு வீட்டை கட்டுறதாக இருக்கட்டும், இல்லையென்றால் ஒரு நகரத்தை காவல் காக்கிறதாக இருக்கட்டும், இந்த ரெண்டையும் செய்யும் பொழுது கட்டப்பட்ட வீடு அந்த நகரத்துக்குள்ளதான் இருக்கும். அப்படித்தானே? கட்டப்பட்ட வீடு கட்டப்படும் பொழுதும் கர்த்தர் தேவை, கட்டினப்புறம் அதை பாதுகாக்கும் பொழுதும் கர்த்தர் இல்லாம நம்ம விழித்திருந்தா அது என்ன செய்யாது, பிரயோஜனம் இல்லை. அதாவது ஒரு வீட்டை கட்டுவதாக இருக்கட்டும், இல்லையென்றால்
ஒரு நகரத்தை பாதுகாக்கிறதாக இருக்கட்டும், ரெண்டுக்குமே எது தேவை? கர்த்தர் தேவை. ஆமென். நம்ம கட்டும் பொழுதும் கர்த்தர் தேவை, கட்டின பிறகு கர்த்தர் தேவை. நிறைய இடங்கள்ல கட்டும் பொழுதே கர்த்தர் இல்லாம சில நேரத்துல கட்டி விட்டுருவாங்க. சில இடத்துல கர்த்தர் இருந்து கட்டி அதுக்கப்புறம் அதை பாதுகாக்கும் பொழுது கர்த்தரை என்ன செய்வோம்? கர்த்தர் இல்லாம போயிடும். அப்பொழுது அங்க இருக்கும், சபை இருக்கும், விழித்திருப்போம், எல்லாம் இருக்கும். ஆனா என்ன இருக்காது? பிரயோசனம் இருக்காது. அது ஒரு நாள்ல பிரயோசனம் இல்லாம போயிடும். அதான் இந்த சபைகள் உடைந்து போகிறது. உலகத்துல பல சபைகள், எங்கட சபையில பல சபைகள் வேகமா வளரும், அதுக்கப்புறம் என்ன செய்யும்? உடைஞ்சு போயிடும். நிச்சயமாக கூடி ஆராதிக்கிற இடத்துல சபை ஒன்று வளருது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அங்க கர்த்தருடைய சித்தம் இருக்கும். இல்லாம அது வளராது இல்லையா? ஒரு ஆத்மா சபைக்குள்ள வர்றது எவ்வளவு கஷ்டம். அப்ப ஒரு வேகமா வளருது ஒரு சபைன்னு சொன்னா உண்மையில ஆண்டவருடைய சித்தம் திட்டங்கள் அங்க இருக்கும். அது இல்லாம ஒருதான் அவ்வளவு பிரயாசப்பட்டு சமூகங்களை கட்ட முடியாது. அப்படி கட்டுற சமூகம் திரும்ப அது உடைஞ்சு போகிறது அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அந்த அந்த காவல் காக்குற இடத்துல என்ன இல்லை? கர்த்தர் இல்லை என்ற அர்த்தம். கர்த்தரை ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல விட்டுருவாங்க. ஆரம்பத்துல நல்ல நம்ம இப்ப என்ன செய்வோம்? நல்ல உச்சாமாய் பக்தி விருத்தியா இல்லைன்னா நிறைய பிரயாசங்கள், அதிக ஜெபங்கள், அதிக காரியங்களை என்ன செய்வோம்? பட்டு நம்ம எல்லாம் விழுந்து வரும். அது நல்ல வேகமா அது வளர்ந்து வரும் பொழுது இப்பொழுது நம்ம காவல் காப்போம். ஆனால் அங்க என்ன செய்யாது? கர்த்தர் இருக்க மாட்டார். அப்பொழுது அது என்ன செய்யும்? அது பிரயோசனம் இல்லாம போயிடும். சரி, ஓகே. இந்த நாள்ல நம்ம இந்த கர்த்தர் வீட்டை கட்டணும், நகரத்தை அவர் காக்கணும். இது ரெண்டுக்குமே கர்த்தர் தேவை. அப்ப கர்த்தர் தேவைண்டா என்னது? ரெண்டுக்குமே, அதாவது ஒரு வீட்டை கட்டணும், ஒரு சமூகத்தை கட்டுற வீடு ஏதோ உண்டு, இல்லைன்னா ஒரு நகரத்தை காக்கணும். கர்த்தர் கட்டாராகலண்டா என்ன அர்த்தம் என்று கேட்டீங்கன்னா, அவருடைய வார்த்தை. ஆமென். வார்த்தை அதான் கர்த்தர் கட்டுறா வார்த்தை. அதுதான் ஜோவான் சுவிசேஷத்துல அழகா அவர் எழுதியிருக்கிறார். ஜோவான், நீங்க 1வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. அப்ப கர்த்தர் காக்கணும், கர்த்தர் வீட்டை கட்டாராகில், கர்த்தர் நகரத்தை காவாராகில், காவலாளர்கள் விழித்திருக்கிறது விருதா என்று சொன்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் வீட்டை கட்டாராகில் என்றதனுடைய அர்த்தம் அவருடைய வார்த்தையில அது என்ன செய்யல? கட்டப்படல. கர்த்தர் நகரத்தை காவாராகில், காவல் காக்கிறவர்கள் அவருடைய வார்த்தையின்படி காவல் காக்கல் என்று சொன்னா அந்த காவல் காக்கிறது விருதா, அது வேஸ்டா போயிடும். அதே போலதான் அவருடைய வார்த்தையின்படி ஒரு வீட்டை கட்டாவிட்டால், இல்லைன்னா ஒரு சமூகத்தை அவருடைய வார்த்தையின்படி அதை நம்ம கட்டலன்னு சொன்னா அது என்ன செய்யாது? கட்டப்படாது. அது கட்டுறவருடைய அந்த பிரயாசம் என்ன செய்யும்? வீணா போயிடும். அப்ப அதுக்குத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், வார்த்தையா இருந்து அவர் மாமிசமா என்ன செய்தாராம்? வெளிப்பட்டாராம். ஜோவான் சுவிசேஷத்துக்கு திருப்பிக் கொள்வோம். வாசிங்க 1வது வசனத்துல இருந்து. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றிக் கொள்ளவில்லை. அப்ப கவனிங்க, ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்துல இருந்து, அந்த வார்த்தை என்ன செய்ததாம்? தேவனா இருந்ததாம். அப்ப அவர் வார்த்தையா இருந்து அவர் மாமிசமாய் வெளிப்பட்டார். அப்ப கவனிங்க, அப்ப அந்த வார்த்தை தான் வெளிப்பட்டது. அப்ப கர்த்தர் வீட்டை கட்டாராகில் என்றதனுடைய அர்த்தம் வார்த்தையை வச்சு கட்டணும். ஆமென். நீங்க ஒரு வீடு கட்டும் போது பாருங்க, என்ன செங்கல்லு கல்லு அதை எடுங்க, ஒவ்வொரு கல்லும் ஒரு வார்த்தை. இடையில சீமெந்து போட்டதான் அது ஒரு கல்லோட ஒட்டுப்படும். பரிசுத்த ஆவியானவர். ஆமென். ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு வார்த்தை. இந்த வார்த்தை ஒவ்வொன்றையும் நம்ம கோர்க்கணும். யார் உதவி செய்வார்? பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வார். அப்ப வார்த்தைய பரிசுத்த ஆவியானவரோட உதவியோடு அதெல்லாம் கோர்த்து நம்ம செய்து அதை கட்டும் பொழுது தேவன் மகிமையாய் வெளிப்படுவார். ஆமென். திரியேக தேவன் அங்கே என்ன செய்வார்? வெளிப்படுவார். அப்ப கவனிங்க, நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அப்ப வார்த்தைய வச்சு
கர்த்தர் வீட்டை கட்டாராக, வார்த்தையில அந்த வீடு கட்டுப்படணும், ஒரு சபை கட்டுப்படணும். வார்த்தை என்ன சொல்லுகிறதுன்னு நம்ம பார்க்கணும். அப்ப அவர் வார்த்தையா இருந்துதான் அவர் மாமிசமாய் வெளிப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அவர் என்ன செய்தாராம், அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்குள் ஒளியாய் இருந்தது. அப்ப அந்த ஒளி எங்க இருந்தாலும் இருள் அதை என்ன செய்யாது, மேற்கொள்ளாது. அப்ப ஒரு வார்த்தையில ஒரு வீடு கட்டப்பட்டால் எந்த இருளும் என்ன செய்யாது, இருளின் ராட்சியமும் அந்த வீட்டை என்ன செய்யாது, மேற்கொள்ளாது. நாங்க படுகிற பிரயாசம் விருதா போகாது. ஆமென். வார்த்தை மிக மிக முக்கியமானது. வார்த்தையில கட்டப்படுகிறதெல்லாம் அது உறுதியாக இருக்கும். அதனால நம்ம கவனமாக இருக்க வேண்டும். அதனாலதான் ஆண்டவர் இந்த பூமியை அவர் சிருஷ்டிக்கும் போது ஆதியாகமத்துல பாருங்க, அவர் வெளிச்சம் என்ன செய்தது, உண்டாக கடவுது என்ன சொல்றார், வாயால பேசுறார். வெளிச்சம் உண்டாக கடவுது, அகாந்திர வழி உண்டாக கடவுது. அவர் ஒவ்வொன்றையும் பேசுகிறார். பிரிவு உண்டாக கடவுது, பகலுக்கும் இதுக்கும் பிரிவு உண்டாக கடவுது, எல்லாமே அவர் பேசுகிறார். ஜலம் ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்துக்கு பிரிய கடவுது. பாருங்க, எல்லாம் பேசுறார். வார்த்தை பேச 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 ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தது, ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லப்படுகிறது. இவர் பேச 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 ஆவியானவர் என்ன செய்தார், அதெல்லாம் இந்த பூமி அழகா என்ன செய்துட்டார், உருவாக்கப்பட்டது. ஆமென். வார்த்தை அவர் பேச 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 ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்த ஆவியானவர் எல்லாம் சேர்ந்து திரியேக தேவனால் இந்த பூமி என்ன செய்தது, அழகாய் அது உருவாக்கப்பட்டது. அப்ப அந்த பிரயாசம் விருதா போனதா? நாங்க அங்கதான் என்ன செய்யறோம், இப்ப பார்க்கிறோம். ஆமென். அது பிரயாசம் என்ன செய்யல, விருதா போகல. அப்ப கர்த்தர் அதை காட்டினார். ஆமென். அப்ப இயேசு கிறிஸ்து அவர் தேவன் உண்டாக்கின சிருஷ்டித்த அந்த படைப்பை பிசாசு என்ன செய்தான், மனிதன் தந்திரமா மனிதனை வஞ்சிச்சுட்டான். மனிதன்கிட்ட கொடுத்தது அழகா எல்லாத்தையும் உருவாக்கி காவல் காக்கிறதுக்கு. ஆமென். நகரத்தை மனுஷன்ட்ட கொடுத்தது, அப்பா பாரப்பா காவலண்டு. இவன் காவல் பார்த்தது உண்மை. ஆதாமுவாள் வெட்டி பண்படுத்து. நீங்க பாருங்க, இந்த வார்த்தையினால அவர் என்ன செய்தார், வீட்டை கட்டிட்டார், இந்த பூமியை கட்டிட்டார். இப்ப மனுஷன்ட்ட கொடுத்தது காவல்கார், அதை பண்படுத்து என்று சொல்லி ஒரு பிரமாண கட்டளையோட கொடுக்கும் பொழுது இவன் என்ன செய்துட்டான், எல்லாம் செய்தது உண்மை, கர்த்தரை விட்டுட்டான். அதான் அந்த சங்கீதத்துல 2வது வசனம் என்னது, கர்த்தர் நகரை இவன் காவல் காத்தது உண்மை, கர்த்தரை விட்டுட்டு கொஞ்சம் சாத்தானோட சேர்ந்து விளையாட்டு செய்துட்டான், காக்க வலிக்கிட்டான். ஆமென். ஆரம்பத்துல நல்லா தான் வலிக்கிட்டது, அவன் சேர்ந்து செய்யும் பொழுது அது என்ன செய்யிட்டோம், பூமி சபிக்கப்பட்டதாய் மாறிற்று. ஆமென். அப்ப கவனிங்க, நம்ம என்னதான் கட்டினாலும் ஜாக்கிரதையா இருக்கணும். காவல் காக்கும் பொழுதும் என்ன தேவை, ஆண்டவர் எங்களோட இருக்கணும், அவர் எங்களுக்கு தேவையா இருக்கிறது. அப்படியானால் கர்த்தர் வீட்டை கட்டாராகில் வார்த்தையில வீடு என்ன செய்யணும், கட்டப்படணும் என்று சொல்லப்படுகிறது. நம்ம உதாரணத்துக்கு கொண்டு பார்ப்போம். 1 நாளாகம புத்தகம் 22வது அதிகாரம். 1 நாளாகம புத்தகம் 22வது அதிகாரம் 9 இருந்து வாசிக்க கேட்போம். இதோ உனக்கு பிறக்க போகிற குமாரன் அமைதியுள்ள புருஷனாய் இருப்பான். சுற்றிலும் இருக்கும் அவன் சத்துருக்களை எல்லாம் விலக்கி அவனை அமர்ந்திருக்க செய்வேன். ஆகையால் அவன் பேர் சாலமோன் என்னப்படும். அவன் நாட்களில் இஸ்ரவேலின் மேல் சமாதானத்தையும் அமெரிக்கையையும் அருளுவேன். அவன் என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டுவான். அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான், நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன். இஸ்ரவேலை ஆளும் அவனுடைய ராஜாங்கத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைப்படுத்துவேன் என்றார். இப்போதும் என் குமாரனே, நீ பாக்கியவானாய் இருந்து கர்த்தர் உன்னை குறித்து சொன்னபடியே உன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை கட்டும்படி அவர் உன்னுடனே கூட இருப்பாராக. கர்த்தர் உனக்கு ஞானத்தையும் உணர்வையும் அருளி செய்து உன் தேவனாகிய கர்த்தரின் நியாய பிரமாணத்தை கைக்கொண்டு இஸ்ரவேலை ஆளும்படி உனக்கு கட்டளையிடுவாராக. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக மோசேக்கு கற்பித்த நியமங்களையும் நியாயங்களையும் செய்ய நீ கவனமாய் இருந்தால் பாக்கியவானாய் இருப்பாய். நீ பலம் கொண்டு தைரியமாய் இரு, பயப்படாமலும் கலங்காமலும் இரு.
கவனிங்க, இத கட்டவழிக்கிட்டது வந்து தாவீது. கட்டவழிக்கிடும் போது ஆண்டவர் சொன்னார், நீ கட்டலாது இதை. ஏனென்றா யுத்தத்துல தாவீது வந்து நிறைய ரத்தம் சிந்தி இருக்கிறார். ஆலயத்தை கட்டலாது. அதனால இவர் தாவீது கட்டவழிக்கிடும் போது ஆண்டவர் வார்த்தையை அனுப்பி அவர் சொல்றார், நீ கட்டலாது, ஏன்னா நீ ரத்தம் சிந்தி இருக்கிற. மகன் என்ன செய்வான்? கட்டுவான் என்று சொல்லி சாலமோன் என்ன செய்யறாரு? இதை கட்டுறாரு, இந்த ஆலயத்தை. அப்ப இவங்க எதுல வலிக்கிறாங்க கட்டுவதற்கு? வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தையில தான் என்ன செய்யறாங்க? ஆலயத்தை கட்டுறாங்க இல்லையா? ஏன்னா அவர் வலிக்கிறார், கத்த சொல்ற நீ கட்டலாது, உன்னுடைய மகன் தான் இதை என்ன செய்யலாம், கட்டலாம். அப்ப ஆண்டவர் வார்த்தை என்ன செய்யறாங்க? கேட்கிறாங்க. வார்த்தையை கேட்டுத்தான் அவங்க கட்டுறாங்க. அப்பொழுது ஆண்டவர் அதுக்கு சில சில காரியம் எல்லாம் சொல்லுகிறார். அதனாலதான் 13வது வசனத்துல நீங்க வாசிச்சீங்க, மோசே கற்பித்த பிரமாணங்களை எல்லாம் நியாயங்களை எல்லாம் செய்ய நீ கவன எல்லாம் நீ எதுல கட்டணும்? பிரமாணம் மோசைக்கு தான் ஆண்டவர் எல்லாம் கொடுத்தது. அதெல்லாம் எங்க இருக்கணும்? நீ ஆலயத்துக்குள்ள இருக்கணும். ஆமென். அதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். 11வது வசனத்துல பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை குறித்து சொன்னபடியே தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை கட்டும்படி அவர் உன்னுடனே கூட இருப்பாராக. அவ கர்த்தர் சொன்னபடி என்ன செய்யணும்? அதை நீ கட்டணும் அப்படி என்று சொல்லி சொல்லுகிறார். அப்ப ஆண்டவருடைய அந்த வார்த்தை வந்து என்ன செய்யுது? அது ஒண்ட ஆண்டவர் கற்றுக் கொடுத்து அதை தெளிவுபடுத்தி பிரமாணங்கள் கட்டளைகள் அதன்படி என்ன செய்ய அந்த ஆலயத்தை நீ கட்டு அப்படின்னு சொல்லுகிறார். அதுக்கு தக்க ஞானத்தை உணர்வை எல்லாம் என்ன செய்வாராம்? அவர் ஆண்டவர் என்ன செய்வார்? தருவார். ஒரு வார்த்தையின்படி நம்ம உண்ட கட்டும் பொழுது அதுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் என்ன செய்வார்? ஆண்டவர் அவர் எங்களுக்கு தருவார். பரிசுத்தாவின் உதவியோடு நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை வச்சு நம்ம காரியங்களை செய்யும் பொழுது அவர் எங்களுக்கு எல்லாவற்றையும் தருவார். இதுல இந்த 10வது வசனத்தை நான் இப்படி வாசிச்சேன். ஆமென். நீங்களும் அதை இப்படி வாசிச்சு பாருங்க, நல்லா இருக்கும். 10வது வசனத்தை, இந்த ஆலயம் என்றது புதிய ஏற்பாட்டுல கொரிந்தியர் புத்தகத்துல நாங்களே என்னவா இருக்கிறோம்? ஆலயமா இருக்கிறோம். ஆமென். இப்ப நாங்க எல்லாரும் ஒரு ஆலயம். எங்களுக்கு ஒரு வார்த்தை இருக்கு. எங்களை என்ன நடத்தணும்? ஆண்டவருடைய அந்த வார்த்தை எங்களை என்ன செய்யணும்? நடத்தணும். நாங்க எல்லாரும் ஆலயமா இருக்கிறோம். அப்ப இந்த ஆலயம் என்று கற்பனை செஞ்சு கொண்டு நம்மளை எல்லாரையும் ஆண்டவர் என்ன செய்தார்? ஆலயம் கட்ட சொல்லி நாங்களே ஆலயமா இருக்கிறோம் என்று சொல்லி கற்பனை செஞ்சு கொண்டு 10வது வசனத்தை பாருங்க. இந்த அவன் என்று வருது தானே, இதுல எல்லாம் நம்மளோட பேரை போடுவோம். புரியல உங்களுக்கு? 10வது வசனத்தை பாருங்க. அவன் என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டுவான். இப்ப நீங்க உங்க பேரை போடணும் அவன் என்ற இடத்து. புரியல உங்களுக்கு? வாசிப்பமா சேர்ந்து அவன்ங்கிற இடத்துல போடணும். பவுல் என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டுவான், பவுல் எனக்கு குமாரனா இருப்பான். நீங்க உங்க பேரை போடணும். நீங்க உங்க பேரை போட்டத்தான் அது உங்களை பலப்படுத்தும். ஆமென். திரும்ப வாசிக்க பாருங்க. பவுல் என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டுவான், பவுல் எனக்கு குமாரனா இருப்பான், நான் அவனுக்கு பிதாவா இருப்பேன், இஸ்ரவேலை ஆளும் அவனுடைய பவுலுடைய ராஜாங்கத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கு நிலைப்படுத்துவேன். உங்க பேர் போட்டு வாச்சிங்களா? அப்ப உங்க உங்களுடைய சிங்காசனத்தை ஆண்டவர் என்றென்றைக்கு என்ன செய்வாராம்? நிலைப்படுத்துவாராம். அப்ப கவனிங்க, ஆண்டவருடைய நாமத்திற்கு தான் என்ன செய்யணும்? நம்மளே ஆண்டவருடைய நாமமாய் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறதா எங்களுடைய ஆலயத்தை வச்சுக்கொள்ளணும். எங்களோட உள்ளான மனுஷனை, எங்களோட சரீரத்தை தேவனுக்கு பிரியமானது எது, பிரியம் இல்லாதது என்று நமக்கு தெரியும் இல்லையா? பகுத்தறித்து அப்ப அவன் என் நாமத்துக்கு ஆலயத்தை கட்டுவான்டா, நீங்க உங்க பேரை போட்டு உங்க ஆலயமாகிய இந்த சரீரம் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படத்தக்கதா இருக்குதா? நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்கள் கிரியைகள் ஒவ்வொன்றிலையும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறதான்னு பார்க்கணும். என்றென்றைக்கும் நாம் அவருடைய எப்படியா இருக்கணும்? பிள்ளைகளா இருக்கணும், குமாரனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. அப்ப கவனிங்க, ஆண்டவர் ஆலயத்தை இவ்வளவு முக்கியத்துவம் படுத்துறார். ஆமென். நம்ம 2-3 பேர் எங்க கூடு இருக்கிறோமோ அங்கே அவருடைய என்னது பிரசன்னம் வெளிப்படும். ஆமென். அது ஒரு ஆலயம். புதிய ஏற்பாட்டுல பில்டிங்க இது பில்டிங்க அங்க பழைய ஏற்பாட்டுல அவங்க சொல்லி இருக்கிறாங்க. புதிய ஏற்பாட்டுல நம்ம இங்க எல்லாம் கூடுகிறோமோ நாங்களே அந்த ஆலயமா இருக்கிறோம். ஆமென். அது ஒரு ஆலயமா இருக்கிறது.
நம்ம வார்த்தைக்குள்ள நம்ம அதை கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது. அப்ப கவனிங்க, ஏன் ஆலயத்தை ஆண்டவர் இவ்வளவு முக்கியத்துவப்படுத்துகிறார்? சங்கீத புத்தகம் 23வது சங்கீதம் 6வது வசனத்தை வாசிப்போம். ஏன் ஆலயத்தை இவ்வளவு முக்கியத்துவம் படுத்துகிறார்? 23வது சங்கீதம் 6வது வசனம். 23 6வது வசனம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அப்ப கவனிங்க, ரொம்ப முக்கியம் ஆலயம். நானே அந்த ஆலயமா இருக்கிறேன். இந்த ஆலயத்துக்குள்ள என்னுடைய இந்த ஜீவன் ஆத்துமா நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கணும்னு சொன்னா இந்த ஆலயம் வார்த்தையின்படி என்ன செய்யறோம்? கட்டப்பட்டணும். பவுல் சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இன்று முதல் ஜீவ கிரீடம் அங்க இருக்கு, அங்க எனக்கு வைக்கப்பட்டிருக்கு சொல்லித்தான் இந்த ஆலயத்துக்குள்ள இருந்து நான் வலிக்கிறோம். அதெல்லாம் போயிடக்கூடாது. ஆமேன். நம்ம அது இல்லாம என்ன செய்யக்கூடாது? மறிச்சிடக்கூடாது. ஆமேன். அதான் அவர் சொல்லுகிறார், நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்கள் நிலைத்திருப்பேன்டா. இந்த சரீரமாகி இந்த ஆலயத்துக்குள்ள நாங்க நீண்ட நாட்கள் என்ன செய்யணும்? நிலைத்திருக்கணும். எங்களுக்கு நீண்ட ஆயுஸ். ஆமேன். அதே போலதான் ஒரு சபை, அது நீண்ட நாட்கள் தலைமுறை 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 அதை என்ன செய்யணும்? போகணும். இந்த சமூகத்தை தலைமுறைக்கு கடத்த தெரியல. ஒருவேளை இவங்க தரிசன இல்லையா இல்லையான்னு தெரியல. ஒரு சமூகம் நடந்து கொண்டு இருக்குண்டா அதை அவங்க அடுத்த தலைமுறைக்கு அவங்களோட இதுக்கு கொண்டு போக தெரியுதில்ல, முடியுதில்லை. அதனாலதான் சபை என்ன செய்யுது? ஈடாடுது. அதுக்குரிய ஆக்களை ஒழுங்கு செய்யறது இல்லை, அடுத்த தலைமுறைக்கு அதை கடத்தி விடுகிறது இல்லை. அது என்ன செய்யறதுன்றா போய்கிடுது. ஒரு சமூகம் அந்த இதோடய அதை என்ன செய்யுது? உடைஞ்சிடுது, அது போய் கிடக்குது. அப்ப கவனிங்க, ஜீவனுள்ள நாளெல்லாம் கிருபையும் நன்மையும் என்ன செய்யும்? என்னை தொடரும். ஆமேன். நான் ஜீவனோடு இருக்கும் வரைக்கும் அவருடைய கிருபையின் நன்மைகளும் என்னுடைய வாழ்க்கையை எப்பொழுதும் தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அதனால இந்த ஆலயம், அவருடைய வீடு ரொம்ப முக்கியம். ஆமேன். அது மிக மிக முக்கியமாக இருக்கிறது. எங்களுடைய சரீரம் ரொம்ப முக்கியம். சரீரம் ஒரு ஆலயமா இருக்கிறது. அது மண்ணுக்கு தானே போகுதுன்னு சொல்லி இப்பயே நம்ம என்ன செய்யக்கூடாது? உள்ளுக்கு ஜீவன் இருக்கும் பொழுதே பாதிய மண்ணுக்கு கொடுத்துருக்கோம். ஆமேன். ரொம்ப முக்கியம். நம்ம சரீரத்துல ஏதாவது ஒன்று செய்யறேன்டா ஆண்டவருடைய வார்த்தையின்படி செய்யணும். அழகு படுத்ததா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், ஆண்டவருடைய வார்த்தையின்படி என்ன செய்யணும்? அதை செய்யணும், கட்டணும். ஆவியானவற்ற உதவியோடு கட்டணும். அதே போலதான் எங்களோட வீடு. நம்ம வீட்டில் ஒரு காரியம் செய்கிறோம், வீடு ஒரு காரியங்கள் செய்கிறோம், வீட்டுக்கு ஒழுங்கு செய்கிறோம், எங்களோட பிள்ளைகளுக்கு ஒரு காரியம் செய்கிறோம். குடும்பம் பாருங்க, தலைமுறை தலைமுறையா போகும். ஆமேன். கல்யாணம் கட்டுறோம், எங்களோட பிள்ளைகள் வளருது, அது கல்யாணம் கட்டுது, திரும்ப அதுன்ற பிள்ளைகள் வளருது. இது எப்படி போகுதுன்னா தலைமுறை தலைமுறையாக இது என்ன செய்யுது? அது கடந்து போகிறது ஆட்டோமேட்டிக்கா. அப்படி போகும்பொழுது வார்த்தை கூடாக நம்ம கடத்தி விடணும். உதாரணத்துக்கு அந்நிய அனுபவத்தோட என்ன செய்யலாது? பிணைக்கலாது. அப்ப வார்த்தை கூடாக நம்ம என்ன செய்கிறோம்? செயல்படுறோம். அதே போலதான் சபையும். சபையில என்னத்தை விட்டுறக்கூடாது? நம்ம வார்த்தையை விட்டுறக்கூடாது. வார்த்தை ரொம்ப முக்கியம். வார்த்தைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த நாட்கள்ல வார்த்தை இல்லாமலே துதியிலேயே சபை இருக்கு. நிறைய சபை, பாட்டு 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 மியூசிக்லயே சபை இருக்கு. ஆமேன். எல்லாம் தேவை. ஆமேன். வார்த்தை ரொம்ப முக்கியம். துதி, ஜெபம், வார்த்தை, இது மூன்றும் என்ன செய்யணும்? ஈக்குவலா இருக்கணும். ஒரு மணித்தால துதி, ஒரு மணித்தால ஜெபம், ஒரு மணித்தால வார்த்தை. வார்த்தை கூட இருந்தா கூட தப்பில்லை. ஏனென்றா ஒரு வீட்டை சாதாரணமா கட்டும் பொழுது எதுக்கு அதிகம் தேவை? செங்கல், கல்லு, அதுதான் நிறைய தேவை. ஆமேன். அடுத்தது அதுக்கு இடையில வைக்கிற அந்த பூச்சி. ஆமேன். பரிசுத்தாவியோட வழி நடத்துதல். இந்த மற்றது இந்த டெக்கரேஷன், அதுதான் இந்த துதி என்று வச்சுக்கொள்ளுங்க. இந்த நாட்கள்ல சபைகள்ல எதுக்கு அதிகமா இருக்கு? டெக்கரேஷன் இதுதான் அதிகமா இருக்கு. இது வார்த்தைக்குள்ள நம்ம இல்லாவிட்டோம்னா எங்கட சபை அப்படி போயிடும். மியூசிக்கை போட்டு புட்டுட்டு சத்தத்தை போட்டா என்ன செய்யாது? துதிக்கிற சத்தம் விளங்காது. இது துதி நடத்துறாக்கள் கற்றுக்கொள்ளும். ஆமேன். ஆரம்பத்துல பூச்சி பூச்சி காட்டி ஜனத்தை கொஞ்சம் இதாண்டி அதுக்கு கொண்டு வந்துட்டு நிப்பாட்டிடும். அப்ப அது நிப்பாட்ட இல்லைன்னு சொன்னா நம்ம பூச்சைத்தான் அதிகம் பூசும் மொழியோ ஒரு நாள் என்ன செய்யும்? அது அந்த கார்போர்ட் பெட்டியில கட்டின மாதிரி புஷ்ஷண்டெல்லாம் உடைஞ்சு விழுந்துடும். அதனால ஸ்ட்ராங்கா வார்த்தைக்குள்ள கட்டணும். பாருங்க, நான் இங்க ரொம்ப அதிகமா போட்டு யோசிக்கல. அரை நீங்க உங்களை குடிச்சு நான் அதிகமா யோசிக்கிறது இல்லை. நான் ஒரு ஃப்ரீ மைண்டோட இருக்கிறேன்.
அதனாலதான் நான் நீங்க வந்து ஆராதனை இப்ப 6 மணி இதன்றாங்க சொல்றாங்க, உங்களை கூப்பிடுறாங்கன்னா நான் நிறைய யோசிக்கிறதே. யாரு கூப்பிடுறானோ அவனை குறித்து நான் யோசிக்கிறதும் இல்லை. ஏன்? நான் வார்த்தையை இங்க ஸ்ட்ராங்கா போதிச்சுட்டேன்டா 3வது ஆள் எனக்கு தேவையில்லை. புரியுதா உங்களுக்கு? சாம் ஜெபத்ரு ஐயா சொல்றார், அவர் வேத பண்டிதர், அவர் மறிச்சிட்டார். சேர்ந்தான சாம் ஜெபத்ரு ஐயா உங்களுக்கு தெரியும் தானே. அவர் சொல்லுகிறார், தான் தண்டு ஆடுகளை திறந்து விட்டுருக்கு. நீ எங்க வேணாலும் போகலாம், எந்த கூட்டத்துக்கும் போகலாம். ஏண்டா அவர் சொல்றார், தனக்கு தெரியுமா தாம் வந்து வார்த்தையை விதைச்சிருக்கிறாராம், ஆடு எங்க போனாலும் அதை மேய்ஞ்சிட்டு தொழுவத்துக்கு தான் வரும். நான் ஃப்ரீயா இருக்கிறேன் பாரு. இப்போ உங்களே எல்லாரும் கேட்கறது சேர்ச்சுக்கு வாங்குவதெல்லாம் கேட்கறான், எனக்கு எல்லாம் தெரியும். ஏன்னா போறவங்க போவாங்க. நான் வார்த்தையை சரியா போதிச்சு சரியா இதன்னும் பொழுது அவன் ஸ்ட்ராங்கா இருப்பான். ஆமேன். அதனால நல்லா கவனிங்க. ஒரு தொழுவத்துக்குள்ள ஆடு நான் வளர்க்குறேன், நான் அதுக்கு தீன் போடுறேன், எல்லாம் போடுறேன், அது நல்லா வளருது. இது மாத்திரம் என்ன செய்யாது, ஆட்டுக்கு போதாது. அது கொஞ்சம் வெளியில போய் காத்தோட்டமா என்ன செய்யணும், 4 இலையை கடிச்சிட்டு அது நான் சரியா வளர்த்திருந்தா அது திரும்பும். ஸோ இந்த மாதிரி பொத்தி வச்செல்லாம் சபை நடத்தக்கூடாது. ஆமேன். அது அந்த மாதிரி ஒரு தரிசனம் எனக்கு இல்லை, பொத்தி வச்சு வளர்க்குறது. ஆராதனை இங்க நம்ம ஆராதிக்கும் போது நம்ம கூடி ஆராதிப்போம். இல்லாத டைம்ல ஒரு நல்ல கூட்டம் நடந்தா நானே பார்த்துட்டு இருக்கேன், இங்க போற ஒன்றும் சரியா நேற்றும் பார்த்தனா ஒன்றும் அமையலை எனக்கு. ஆராதனை இல்லாத டைம்ல ஒரு நல்ல கூட்டங்கள், ஆவிக்குரிய கூட்டங்கள் நல்லது அமைஞ்சுதுண்டா போய் நம்ம 4 இலையை கடிச்சு சாப்பிட்டு அது நமக்கு சத்து. அது நமக்கு தீங்கா இருக்குதுன்னு சொன்னா அங்கேயே நம்ம துப்பிட்டு வந்துடணும். ஆமேன். ஒரு குடும்பத்தை கற்பனை செய்யுங்க, அம்மா அப்பா பிள்ளைகள். பாருங்க, அந்த பிள்ளைகள் ஒரு கட்டத்துல வளர்ந்து வரும் பொழுது அவங்க தனியா வழியில போகணும், படிக்கணும், காரியங்கள்லாம் செய்யணும், எல்லாம் செய்துட்டு அது எங்க திரும்புது, திரும்ப வீட்டுக்கு அது என்ன செய்யும், திரும்பும். புறம் ஒரு கட்டத்துல தாய் தகப்பனா பார்த்து அவங்களுக்கு எங்க நாட்டு கலாச்சாரத்தின்படியா அவங்களுக்கு ஒரு கல்யாணம் செய்து ஒரு வீடு எடுத்து அவங்க என்ன செய்றாங்க, போறாங்க. ஒரு சில பிள்ளைகள் போயிருது, சிலர் அது பாட்டு போயிருது. ஒருவேளை தாய் தகப்பன் சரியான அந்த மருந்தை கொடுத்து வளர்க்கலையோ என்னமோ, ஒருவேளை கொடுத்து வளர்த்தாலும் சிலது என்ன செய்யுது, போறது போத்தான் செய்யும். இந்த டைம்ல என்ன மாதிரி ஃப்ரீயா இருந்தீங்கன்னா என்ன செய்யலும், ஜெபிக்கலாம், அவ்வளவுதான். ஆனா இந்த கூப்பிட்டு தந்திரமா எடுக்கிறான் பாருங்க, ஒரு காலம் நிலைக்காது. ஆத்து வந்து கொடிய நரக வேலை அது. அதனால நான் ஆரம்பத்திலே சொன்னது, இன்னொரு சேர்ச்சுக்கு போறாங்க அப்படின்னு தெரிஞ்சு அவங்கள என்ன செய்ய தேவை, நம்ம தேவையில்லை. ஒருவேளை அவனுக்கு அங்க இருக்க முடியாத ஒரு பிரச்சனை உள்ள காரியங்கள்னா அவங்களே என்ன செய்வாங்க, பார்த்து செலக்ட் பண்ணுவாங்க. அப்படி ஒரு ஆளை சந்திச்சா நம்ம ஞானமா உபதேசம் செய்து அவங்களுக்கு சொல்லலாம். அந்த அந்த வரு கூட நான் சொல்லியிருக்கிறேன், நீங்க வந்து பாருங்க சேர்ச்சு, பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணுங்கன்னு சொன்னேன். அவ்வளவுதான், அவ்வளவுதான். ஏண்டா ஆண்டவர் ஆலயம் வந்து ஆண்டவருடையது, சபை. ஆமே. சபையை கர்த்தருடையது. நம்ம எங்கட என்று பார்க்கணும், என்னத்துக்குண்டா நம்ம அதை பாதுகாக்கிறதுக்காக. பட் ஆண்டவருடையது, அது என்னுடையது இல்லை என்ற ஒரு எண்ணம் இருந்தா பிரச்சனை வராது யாருக்கு. ஆத்மாலாம் ஆண்டவருடையது. ஆமேன். இப்ப என்ன வேலைக்கு வச்சிருக்காருன்னும் போது சோ பிரச்சனை வராது. அப்ப கவனிங்க, என் ஆலயம் ஏன் இவ்வளவு முக்கியம்டா, நீடித்த நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களா என்ன செய்வேன், நிலைத்திருப்பேன். ஆமேன். எங்கட வீடு இந்த சரீரமாகிய ஆலயமா இருக்கட்டும், இல்ல எங்கட குடும்பமா இருக்கட்டும், எங்கட இந்த ஆலயமா இருக்கட்டும், நாங்க கூடி ஆராதிக்கிற இந்த இடமா இருக்கட்டும், இது எங்களுக்கு நீடித்த நாட்களுக்கு தேவை. நம்ம ஆராதிக்கிறோம் ஆண்டவரை, அதுக்கப்புறம் எங்கட பிள்ளைகள் என்ன செய்யணும், ஆண்டவரை ஆராதிக்கணும். எங்கட பிள்ளைகள் அழைப்பு என்னவோ அந்த அழைப்புக்கு நேராக சமூகத்தை நடத்துறவர்கள் என்ன செய்யணும், அந்த சபை அந்த பிள்ளை என்ன செய்யணும், நடத்தணும், ஊக்குவிக்கணும். ஊக்குவிச்சு அவங்களை நடத்தி அந்த காரியத்துக்குள்ள கொண்டு வரணும். அதனால ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அடுத்தது, இந்த ஆலயத்தினுடைய நோக்கம் என்ன? யோவான் எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்துல 9 இருந்து 12 வரைக்கும் பார்ப்போம். ஆலயத்தினுடைய அந்த நோக்கம் என்ன, எங்களை கற்பனை செய்து நம்ம இதை பார்க்கலாம். வாசிப்போம். 9 இருந்து. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதில் வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ
அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து அவருடைய ரத்தத்தை சிந்தி, கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தி அவர் மரித்து உயிரோடு எழுந்து அவருடைய சரீரமாகி இந்த சபையை எங்களுக்கு தந்திருக்கிறார். அவர் எங்களுக்குள்ள வாசமா இருக்கிறார். நாங்களே அந்த ஆலயமா இருக்கிறோம். எங்க 2-3 பேர் கொடுக்கிறார்களோ அது ஒரு ஆலயமாக இருக்கிறது. அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அவர் உலகத்துல இருந்தார். உலகம் அவரை என்ன செய்யலாம்? அவரை என்ன செய்யலாம்? அறியல. அவர் உலகத்தில் இருந்தார். உலகம் அவர் மூலமாய் உண்டாயிட்டு உலகமும் அவர் என்ன செய்யல? அறியல. அப்ப அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளல. நம்ம என்ன செய்திருக்கிறோம்? ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்போ ஒரு சபை, ஒரு ஆலயமாகிய என்ன குறித்த நோக்கம் என்னன்னா, உலகம் வந்து என்ன செய்யல? அவரை ஏற்றுக்கொள்ளல, அவர் அவங்க அறியல. நான் என்ன செய்யணும்? ஒளியாய் அவனுக்கு அறியப்படுத்தணும். ஆமென். அவனுக்கு தெரியல. நானும் ஒரு நாள் தெரியாம இருந்தேன். நான் என்ன செய்துட்டேன்? எப்படியோ யாரோ ஒருவர் சத்தியத்தை சொல்லி சுவிசேஷத்தை சொல்லி நான் என்ன செய்தேன்? ஏற்றுக்கொண்டுட்டேன். அப்ப இந்த உலகம், இந்த ஆலயத்தை குறித்த ஒரு பெரிய நோக்கம் இருக்கு. நான் என்ன எடுத்தாலும் சரி, நீங்க உங்களை எடுத்தாலும் சரி, நாங்களே இந்த ஆலயமா இருக்கிறோம். இல்லைன்னா உங்களோட குடும்பத்தை எடுத்தாலும் சரி, இல்லைன்றால் இந்த நம்ம கூடியிருக்கிற இந்த ஆலயத்தை எடுத்தாலும் சரி, நோக்கம் என்னன்னா உலகம் வந்து அறியாம இருக்கப்பா, அறியப்படுத்து. இவங்களை இதை விட்டுட்டு இந்த சபையில இருக்கிறாளா போன் அடிச்சு வாரியா, எனக்கு இந்த ஆராய்ச்சி வாரியா, ஐயோ அந்த சபை இப்படி இருக்குது, போயிடாத. இதான் மேட்டர். உதாரணத்துக்கு பாருங்க, லுசன்ல ஒரு 5000 பேர் இருப்பாங்களா தமிழாக்கள்? கூட என்ன 5000 பேர் இருப்பாங்க. இதுல ரசிக்கப்பட்டாக்கள் ஒரு 500 பேர் இருப்பாங்களா? இருப்பாங்களா? சும்மா வச்சு போடும். இருக்கிறாங்க 500 பேர் ரசிக்கப்பட்டு இருக்கிறாங்க. சரி, அப்ப ரசிக்கப்படாதவன் இப்ப எவ்வளவு பேர் இருக்கிறான் வெளியில? 4500. சுமார் கணக்கு இத 4500 பேர் ரசிக்கப்படாதவன் இருக்கிறான். இந்த 4500 பேரை விட்டுட்டு இந்த 500 பேருக்குள்ள ஒற்றே அவர் அடிச்சு இவரை கேட்கிறது, இவர் அடிச்சு அவரை கேட்கிறது. ஆண்டவருடைய நோக்கம், இந்த ஆலயத்தினுடைய நோக்கம், அவன் இந்த 4500 பேரும் அறியாம இருக்கிறானப்பா, நீ ஒளியா இருக்கிறாய், அவனுக்கு போய் என்ன செய்? அத சொல்லு. அவன் அறியாமைக்குள்ள இருக்கிறான், அவனை சொல்லி இடன்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆனா இங்க இந்த 500 பேருக்கு 500 இல்லையா, நான் சுமார் என்ன செய்யறது, ஒரு கௌரவத்துக்கா 500 சொன்னது, ஒரு 100 இருக்காது. நீங்க எண்ணுங்க. இப்ப இது 10க்கு லுசன்ல இப்ப சகல சபையும் வந்துட்டு எல்லா சபையிலையும் இப்ப எண்ணுவோம் எத்தனை பேர் இருக்காண்டு. எண்ணி பார்த்தா 100 இருக்காது. இந்த 100க்குள்ளேயும் இருந்து நீ அங்க வாரியா, நீங்க வரட்டான். யோ, யாரும் எங்கேயும் போக தேவையில்ல. நம்ம எல்லாரும் இந்த அறியாம இருக்கிற 4500க்குள்ளேயும் போவோம். இந்த பட்டணமே ரசிக்கப்பட்டுரும் ஐயா. இன்னும் 15-20 சபை வரட்டும், பரவாயில்ல. 5 குடும்பம் ஒரு சபையா பரவாயில்ல. இந்த 5 குடும்பம் வெளியில போ, அதை விட்டுட்டு சும்மா இங்க வா அங்க வாண்டு. சோ இதெல்லாம் ஏனென்றா இவங்கள் வந்து ஆண்டவர் அழைக்கல. முதலாவது நினைக்கிறேன்னா, ஒருவேளை அழைச்சிருந்தாலும் இவங்களுக்கு விளக்கலையோ என்னமோ, தரிசனம் இல்லையோ என்னமோ. ஆண்டவருடைய தரிசனம் அதுதான். சோ அதனாலதான் நான் இன்னொரு சேர்த்துக்கு குறித்து அதிக அக்கறை நான் காட்டுறது இல்லை. தவறா சரியான்ற எனக்கு தெரியாது. போகல அவங்க பின்மாற்றமா இருக்கிறாங்கன்னா ஓகே, காட்டலாம், விட்டுறக்கூடாது. போறவனுக்கு காட்ட தேவையில்லை. ஏனென்றா 4500, 600, 700 பேர் இருக்கிறான் பட்டணத்துல. ஆமே, இது ஒரு 5 குடும்பம் ரசிக்கப்படட்டும் ஐயா, வரட்டும். இங்க எவ்வளவு ஆண்டவர் நாம் மகிமைப்படும். ஆமே. சோ இதுதான் பிரச்சனை. ஆமேன். நம்ம வார்த்தையின் மேல கட்டப்படுவோம். இந்த சபை, கர்த்தர் இந்த வீட்டை கட்டட்டும். அதாவது வார்த்தையில இந்த வீடு கட்டப்படட்டும். ஆமேன். நம்ம இருக்கிற நம்ம வார்த்தைக்குள்ள நல்லா ஸ்ட்ராங் ஆவோம், பலப்படுவோம். ஆமேன். கண்டிப்பா அதான் நோக்கம். வெளியில சுவிசேஷம் சொல்லி நம்ம என்ன செய்யணும்? அவரை நம்ம இந்த உலகம் அறியாம இருக்கிறது. இந்த சொல்ல இருக்கிற ஒரு 4000-5000 பேர் அறியாம இருக்கிறாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள இல்ல, இந்த அறியாமைக்குள்ள இருக்கிறாங்க. அந்த அறியாமை இருள் அவங்களை விட்டு நீங்கி அவங்களை தேவனுடைய அந்த வெளிச்சத்துக்குள்ள, ஆலயத்துக்குள்ள கொண்டு வருவோம். ஆமேன். இந்த மாதிரி இங்க கொஞ்சம் பக்கத்துல எல்லாம் சபை இருக்குன்னா இந்த சபை எல்லாமே இதை செய்யட்டும், எல்லாமே சத்தியத்தை சொல்லட்டும், எல்லாமே நம்ம பிரயாசப்பட்டு ஜெபிக்கட்டும், அவன் அறியாமை இருள் நீங்கட்டும். இந்த ஜனம் எல்லாம் ஒரு 1000 பேர் ரசிக்கப்பட்டாலே, இங்க ஒரு 50 சபை இருந்தாலே எவ்வளவு பேர்? 50 பேர் எவ்வளவு பேர் இருப்பாங்க? சோ இதெல்லாம் இந்த ஐக்கியத்துக்குள்ள வரணும்டா வார்த்தையில கட்டப்பட்டா தான் வருவாங்க, இல்லைன்னா வரமாட்டாங்க. ஆமேன். புகழுக்காகவும் ஜனங்கள் ஒரு ஊழியக்காரன் வரும்போது இத்தனை பேர் எங்க சபையில இருக்கிறான்னு காட்டுறதுக்காக சபை நடத்தினா இது ஒன்று நடக்காது, கடைசி வரை நடக்காது.
நம்ம கிருபையா ரட்சிக்கப்படாதவன் ரட்சிக்கப்படட்டும் என்கிற ஒரு காரியத்துக்குள்ள இருந்தோம்டா ஆண்டவர் கிருபையா எங்களை நடத்துவார். ஆகவே எங்களுடைய சமூகத்தினுடைய பிரதான காரியம் கர்த்தர் கட்டணும். அதாவது அவருடைய வார்த்தையில நம்ம என்ன செய்யணும்? நம்ம இந்த வீட்டை கட்டி எழுப்பணும். ஆமென். அப்படி எழுப்பும் பொழுது கர்த்தர் அதை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதமாக அதை எங்களுக்கு மாற்றி தருவார். வேற எந்த நோக்கமும் இல்லை. ஆமென். வேற எந்த விதமான காரியமும் எங்களுக்கு இருக்கக்கூடாது. இருக்கிறவங்க பலப்பட்டு கர்த்தருக்குள்ள நம்ம வரும்பொழுது ஆண்டவர் அதை அபரித விதமாய் ஆசீர்வதிப்பார். ஆகவே கர்த்தர் கட்டாராகில் கட்டுகிறவருடைய பிரயாசம் விருதா. ஆகவே எங்களுடைய பிரயாசம் விருதா போகாதபடிக்கு கர்த்தர் கட்டணும்டா அவருடைய வார்த்தையில நாங்க கட்டப்படணும். ஆமென். கர்த்தர் நாங்க கட்டப்படுகிற இந்த ஆலயத்தை, இந்த நகரத்தை கர்த்தர் காக்காராகில் காவல் காக்குறது விருதா. ஆகவே நம்ம கர்த்தர் இதை காவல் காக்கணும்டா அவருடைய ஜெபத்துல அவரை நோக்கி பார்த்து எங்களுடைய ஞானத்துல எல்லாம் என்ன செய்யலாது? நம்ம காரியங்களை செய்யக்கூடாது. ஆமென். எங்களுடைய ஞானத்துல செய்யக்கூடாது. அதனாலதான் அந்த சாலமோன் கட்டும்போது பாருங்க, அவனை குறித்து என்ன சொல்லப்படுறா? அவன் அமைதியாய் இருப்பான்னு சொல்லப்படுது. அந்த புத்தகத்துல மேல் வசனத்தை நீங்க வாய்ச்சி பாத்தீங்கன்னா தெரியும். 22வது நாளாகமம் புத்தகம் 22வது அதிகாரத்துல நான் வாசிக்கிறேன் பாருங்க. 22ல 9வது வசனம் சொல்லுகிறது, இதோ உனக்கு பிறக்க போகிற குமாரன் அமைதியுள்ள புருஷனா இருப்பான். ஆமென். அவனை குறித்து என்ன சொல்லுற ஆண்டவர்? அமைதியுள்ள குமாரனா இருப்பான். இப்ப 10வது வசனத்துல முதல் நீங்க அவன்ன்றத உங்க பேர் போட்டு வாச்சிங்க. இப்ப சாலமோன் பேர் தான் அதுல வரணும். அவன் என்ற இடத்துல சாலமோனை குறித்து என்ன சொல்லப்படுகிறது வேதத்துல? அமைதி உள்ள புருஷன். இப்ப அவன் என்ற இடத்துல அமைதியை போட்டு வாய்ச்சி பாருங்க, எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். அவன் என்று இருக்குதானே 11வது வசனம் 10வது வசனம் சாரி. அவன் என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டுவான். அமைதி என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டுவான். அவன் எனக்கு குமாரனா இருப்பான். ஆறு? அமைதி எனக்கு குமாரனா இருப்பான். நான் அவனுக்கு, யாருக்கு? அமைதிக்கு பிதாவா இருப்பேன். இஸ்ரவேலின் ஆளும் அவனுடைய அமைதியின் ராஜாங்கத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கு நிலைப்படுத்தும். அமைதி. ஆமே. அதுதான் சபையை கட்டும். ஆமே. அதாவது பொறுமை. அதுதான் சமய கட்டும். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு பிறக்க போகிற குமாரன் அமைதி உள்ள புருஷனா, தாவீத மாதிரி தாவீத மாதிரி அமைதி உள்ள புருஷனா இருப்பான், ஆலயத்தை கட்டுவான். அப்ப நம்ம சைலன்ஸா இருக்கணும். ஆமென். அமைதியா இருக்கணும், பொறுமையா இருக்கணும். வார்த்தையில கட்டும் பொழுது ஆண்டவர் அதை ஸ்ட்ராங்கா உயர பண்ணுவார். ஆமென். எந்த தீங்குகளோ பொல்லாப்புகளோ சத்துருக்களோ எந்த வஞ்சனைகளோ எதுவும் எங்களை என்ன செய்யாது, பிரிக்க முடியாது அவருடைய வார்த்தையில நம்ம கட்டப்பட்டார். ஆகவே கர்த்தர் இந்த சமூகத்தை அப்படியாய் கட்டியெழுப்ப கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வாராக. அப்படியே ஜெபிப்போம். வல்ல பிதாவே, இந்த வார்த்தையின்படி கர்த்தர் வீட்டை கட்டாராக எங்கள் பிரயாசங்கள் விருதாவாய் போய்விடும். பிதாவே, கர்த்தர் நகரத்தை காவலாக நாங்கள் அதை காவல் காக்கிறது பிரயோஜனம் இருக்காதப்பா. பிதாவே, இந்த வீடு உம்முடைய வார்த்தையின்படி நீங்க இதை கட்டணுமப்பா. நான் அல்ல, எனக்குள்ளே ஜீவனை தந்திருக்கிற ஜீவிக்கிற கர்த்தர் இந்த ஆலயத்தை கட்டி எழுப்பணும். உடைய பிரமாணங்கள், கட்டளைகள், நீங்க சொல்லுகிற காரியங்களை கேட்டு தகப்பனை பரிசுத்தவான்களுடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு நாங்களோட எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஆச்சரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள வல்லமையுள்ள நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அதே போல் உங்களுடைய ஆலயமாகிய எங்கள் சரீரத்தை நாங்க கண்ட பழக்க வழக்கங்களை தகப்பனை அடிமைத்தனங்களுக்கு ஒப்புக் கொடுத்ததை கெடுக்காதபடிக்கு தகப்பனை எல்லாவற்றிலும் நான் உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் செயல்பட ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய கரத்துல எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் தாமே ஆசீர்வதியுங்க, எங்களை பலப்படுத்துங்க. இந்த பட்டணத்திலே தகப்பனை உம்மை அறியாம இருக்கிற அநேக பேர் உண்டு. அவர்களுக்கு நாம் உம்முடைய வெளிச்சத்தை காட்ட எங்களுக்கு கிருபை தாங்க, எங்களுக்கு ஞானத்தை தாங்க. உம்மை அறிந்த ஜனங்களுக்கு அல்ல, அறியாத ஜனங்களை உம்பக்கமாய் திருப்ப தக்க பலத்தை எங்களுக்கு தரும்படி ஆச்சரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.